அவர்கள் தலையில் சுமப்பது மீன்களை மட்டுமல்ல, குடும்பத்தையும் தான். கட்டுமர காலம் துவங்கி விசைப்படகு மீன்பிடி வரையிலான காலம் வரை கடல் தொழிலில் கோலோச்சுவது ஆண்கள்தான். கடலும் வீடும் தான் கடலறையனின் உலகம். உழைப்பை அறிந்த கடலோடிக்கு வணிகம் தெரிய வாய்ப்பு. நிலத்தில் விளையும் பயிருக்கு ஒரு விவசாயி எப்படி விலை நிர்ணயம் செய்ய முடியாதோ அதே போன்ற சூழல்தான் கடலில். ஒரு கடலோடி பிடிக்கும் மீனுக்கு அவன் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. கடல் கொடுக்கும் காசு வீடு வந்து சேர்வதில் இருந்த பெரும்பாடு உணர்ந்து மீன்களை சந்தைப்படுத்தி மீனவனை கரை சேர்த்தவர்கள் பெண்கள். அவர்களை தலைச்சுமடு பெண்கள் என்கிறார்கள், அல்லது பெட்டிக்காரிகள் என்று கொச்சையாகவும் அழைக்கிறார்கள். எங்கெல்லாம் பாரம்பரிய கடலறையன் மீன் பிடிக்கிறானோ அங்கெல்லாம் ஒரு கரையோர அறையத்தி மீன் சுமக்கும். பழவேற்காடு முதல் நீரோடி வரையிலான தமிழக கடலோரம் 1076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. 13 மாவட்டங்களை தொட்டு தழுவும் கடலோரங்களில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளது.